ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மலையாளம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து தொடரும். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா தருண் மூர்த்தி. ஸ்க்ரீன் ப்ளே வந்து கேஆர் சுனில், அப்புறம் தருண் மூர்த்தி. அப்புறம் வந்து ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கேஆர் சுனில் தான். ப்ரொடியூஸ் பண்ணது வந்து எம் ரஞ்சித். அப்புறம் சினிமாட்டோகிராஃபி வந்து ஷாஜிக் குமார். மியூசிக் வந்து ஜெக்ஸ் விஜய். எடிட் பண்ணது வந்து நிஷாத் யூசப் அண்டு ஷாக்கிப் விபி. அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ராஜபத்ரா விஷுவல்ஸ் மீடியா. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து ராஜபத்ரா ரிலீஸ் அண்ட் ஆஷிர்வாத் ரிலீஸ். ஆஷிர்வாத் வந்து மோகன்லாலோட அவரோட இது. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்ஸில் நம்ம வந்து பார்த்துலாம். இந்த படத்தோட கேஸ்டிங்ஸில் என்னென்னா, சண்முகமாக வந்து மோகன்லால் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஒய்ஃபாக வந்து லலிதா அப்படின்றவங்க வந்து சோபனா தான் நடிச்சிருக்காங்க. அதேமாதிரி பிரகாஷ் வர்மா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பினு பாப்பு அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஃபர்ஹான் ஃபாசில் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் தாமஸ் மேத்யூ வந்து அவரோட பிள்ளையா வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஷா சந்தினி அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் மணியன் பிள்ளை ராஜு, அப்புறம் இஷாத் அலி, அப்புறம் நந்து, அப்புறம் கிருஷ்ண பிரபா இவங்களாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, சண்முகம் அப்படின்ற கேரக்டர் நடித்த மோகன்லால் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டண்ட் ஊழியர், அதாவது தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சினிமா பட ஸ்டண்ட் ஊழியர். அவர் முன்னாள் ஸ்டண்ட் ஊழியர். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட நண்பர் வந்து இவரை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து ஒரு விஷயம் செஞ்சதுனால அவர் இறந்து போயிடுவார். ஸோ அன்னையிலேருந்து அவர் வந்து அந்த ஸ்டண்ட் தொழிலை விட்டுட்டு அவர் வந்து அங்கே இருக்கிற பொண்ணு, அதாவது சோபனாவை கல்யாணம் பண்ணி, ஒரு தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்கேருந்து அவர் திருப்பி கேரளாவில் வந்து செட்டில் ஆகிடுவார். கேரளாவில் வந்து செட்டில் ஆனதுக்கு ரொம்ப வருஷமாக செட்டில் ஆகிடுவார். அவருக்கு வந்து ஒரு டீனேஜ் பொண்ணு வந்து இருக்காங்க, சோபனாவுக்கும் மோகன்லாலுக்கும். அவர் அந்த சண்முகம் வந்து இங்கே கேரளாவில் வந்ததுக்கப்புறம் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கிற வேலை தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து அவரோட டீனேஜ் பையன் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். எங்கே இருந்தாலும் நான் கொண்டு போகிறேன், நீங்கள் வண்டி எதுவும் தொட வேணாம் அப்படின்னு. ஆனால் இவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுனால பசங்களே வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வண்டி எடுத்து ஒரு இடத்துல போய் இடிச்சிடுவாங்க. அப்போ வந்து மோகன்லால் வந்து அவசரப்பட்டு தோளுக்கு மேலே வளர்ந்த பையனை கை நீட்டி அடிச்சிடுவாப்புல. நான் தான் வரேன்னு சொன்னாலேயே அதுக்குள்ளே நீ போய் வண்டியை போய் இடித்த, எதுக்கு நீங்கள் வண்டியை தொட்டிங்க, எதுக்கு நீங்கள் வண்டியை ஓட்டினீங்க, ஏன் வண்டியை நீங்கள் எதுக்கு ஓட்டினீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஓட்டியிருப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்க கை வைக்க முடியாதனால ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட இருந்த பையன் மேலே கை வச்சிடுவார், ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி வச்சு. ஸோ அப்போ அது ஒரு மாதிரி ஆகிடும். அந்த பையன் வந்து அப்புறம் 2 நாளாக ஆளை காணாமல் போயிடும். ஸோ இடித்த வண்டியை வந்து ஒர்க் ஷாப்பில் வந்து கொடுத்துருவார். ஒர்க் ஷாப்பில் கொடுத்து ரெடி பண்ணுறதுக்காக கொடுப்பாரு. அப்போ என்னென்னா, அது இந்த 2-3 நாள் அவன் வந்து காணாமல் போய்டும், அந்த பையனும் காணாமல் போய்டும். ஸோ அவர் பெரிய பையனில் பெரியவனில் எங்கே இருந்தாலும் கோச்சிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவார்னு நினச்சி அவர் கம்முன்னு இருந்தார். அப்புறம் இந்த கேப்பில் தான் அவர் வந்து வண்டி வந்து ஒர்க் ஷாப்பில் கொடுத்து சரி பண்ணுறதுக்காக பார்ப்பார். அப்போ வந்து அதுக்கு அடுத்த நாளே வந்து போலீஸ் வந்து கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்கள் வண்டியை வந்து சீஸ் பண்ணியிருக்கோம், ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கஞ்சா கடத்திட்டு போயிட்டவங்க வண்டியில். ஸோ அந்த கஞ்சா கடத்துறது யாருன்னா, அந்த ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிற ஒரு பையன் வந்து கஞ்சா கடத்திருப்பான். ஸோ அதனால இவர் வண்டியை சீஸ் பண்ணணும். இவர் வண்டியை சீஸ் பண்ணதுனால இவருக்கு சொல்லுவார், சரி நான் வந்து ஒர்க் ஷாப்பில் வண்டி நான் ரிப்பேர் பண்ண தான் கொடுத்தேன், ஆனால் இவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என் வண்டியை மட்டும் கொடுத்துருங்க, எனக்கு ஓட்டம் போக வேண்டியிருக்கு, எனக்கு வந்து ஸ்கூல் பசங்களெல்லாம் கொண்டு போக வேண்டியிருக்கு, எனக்கு வந்து தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்புறம் வந்து எஸ்ஐக்கும் இவருக்கும் வந்து முட்டிக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்கிற ஒரு சில பொலிட்டிக் ஆளுகள் வச்சு ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுங்க நேராக. அப்போ அப்படி சொன்னோன்னே ஓகே, அவர் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பேசுவார். இன்ஸ்பெக்டர் அப்போ என்ன சொல்லுவார்னா, அது வரைக்கும் அவன் பையன் கிடைக்க மாட்டார், அவன் பையன் காணாமல் போனோம் தான். சரி, அவன் மிஸ்ஸிங்கான பையன் இன்னும் கிடைக்கல. சரி, இது ஒரு சைடு மிஸ்ஸிங்கான பையன் மிஸ்ஸிங் தான், இன்னும் அவன் கிடைக்கல. ஸோ இது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் இன்ஸ்பெக்டர் அப்போக்கிட்ட போய் 2 நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பேசுவார். பேசி இந்த மாதிரி சார் காரியம் ஆச்சு, ஆனால் எனக்கு வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு வண்டியை மட்டும் திரும்ப கொடுத்துருங்க, எனக்கு ஓட்டம் போகணும், அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், ஸ்கூல் ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து சிரிச்சிட்டே கொடுப்பார். ஆரம்பத்துலேருந்து அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஒரு நல்ல மனுஷனாக காட்டுவாங்க. அவர் வந்து சிரிச்சிட்ட சாவியை கொடுக்கும்போது, ஆனால் ஒரு விஷயம் கண்டிஷன் இருக்குது, என்ன நீங்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னாரு. உடனே மோகன்லால் பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, நான் உங்களை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போவார். அது ராத்திரி ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். அதாவது எங்கன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் அவங்க ஒரு கல்யாணம், இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து வேலை செஞ்சுருப்பார், அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போகணும். ஸோ அவரெல்லாம் மொத்தமாக அந்த கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க. அவர் சொல்லுவார், சார் நம்ம திரும்ப வந்து வீட்டுக்கு போகலாம், எனக்கு நாளைக்கு காலையில் வந்து ஓட்டம் இருக்குது, இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் உடனே இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், போகலாம் வா போ, நீ இந்த காட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க. அப்போ மோகன்லால் கேட்பார், என்னாச்சு சார், ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்ன விஷயம், என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து மோகன்லாலுக்கு தெரிய வரும், கார் டிக்கியில் வந்து ஒரு பணம் கிடக்குது அப்படின்வாங்க.
கார் டிக்கியில் வந்து ஒரு பணம் இருக்கிறத தெரிஞ்ச உடனே தெய்வமாக பார்க்குற ஒரு ஒரு கூட வாழ்கிற ஒரு 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 ஜீவனை பார்க்குற அந்த காருக்குள்ளே இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டானுங்களே அப்படின்ற கோவத்தில் அங்கேயே வந்து எஸ்ஐக்கும் மோகன்லாலுக்கும் முட்டிக்கும், மோகன்லாலுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் முட்டிக்கும். உடனே அதாவது 3 பேர் மொத்தம் 4 பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. அதாவது அந்த கல்யாணம் பண்ண போகிற பொண்ணோட அண்ணன் ஒரு கான்ஸ்டபிள், அவன் அந்த போலீஸு, அப்புறம் எஸ்ஐ, அப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர். ஸோ அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரியும், ஒரு பணத்தை அடித்து போட்டானுங்க அப்படின்னு. ஒருத்தனை அடித்து கொண்டுட்டானுங்க. அடித்து கொண்டுட்டு பணத்தை நம்ம கார்லேயே கொண்டு வராங்க, நமக்கே தெரியாமல். அது புதைக்கிறதுக்காக தான் காட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்புறம் எடுத்து புதைப்பாங்க. புதைக்கும் போது அது மோகன்லால் கண்ணு முன்னாடி தான் நடக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மனசு கேட்காது. ஸோ அப்புறம் அவருக்கு வந்து மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவர் காணாமல் போன பையன் இன்னும் திரும்ப வராமல் இருப்பார். அதை பற்றி அவர் கேஸு கொடுக்க போவார். கேஸு கொடுக்க போகும்போது ஒரு சம்பவத்தை அவர் பார்ப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவரோட பையன் திரும்ப கிடச்சானா இல்லையா, இல்லை அந்த காருக்குள்ளே இருக்கிற அந்த பணம் யாருது அப்படின்னு சொல்லி அடுத்த இன்வெஸ்டிகேஷன் போகும். இதுதான் மீதி கதை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நமக்கு வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஒருவேளை அவர் பையனாக தான் இருப்பாரோ அப்படின்னு ஒரு ப்ரெடிக்டபிள் நமக்கு இருந்தது. அப்புறம் வந்து ஒருவேளை இந்த கஞ்சா கடத்திட்டு போனான் பார்த்திங்களா, அவன் வந்து தப்பிச்சு போகும்போது போலீஸை எஸ்ஐ அடிச்சுட்டு ஓடிடுவான். ஸோ அந்த காண்டில் இவனுங்க எஸ்ஐலாம் போலீஸ்லாம் சேர்ந்து கொண்டுட்டாங்களோ அந்த ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ அது ஒரு பணம் தான், ஆனால் அது யாரோட பணன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நடித்த அவரோட கேரக்டர் வந்து பயங்கரமாக இருந்தது. ஆரம்பத்தில் சிரித்து பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து போக அவரோட உண்மையான சுயரூபம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் ரொம்ப க்ளீன் கட்டாக பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து ஒருத்தருக்கு தேவையானன்னா எப்படி வந்து இருப்பாங்க, தேவை முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து செம்மையாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இவர் என்னமோ ரொம்ப வருஷமாக வந்து ஆக்டிங் கிளாஸ்லேயே இருந்து ரொம்ப ஆக்ட் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங் கிளாஸ் இருந்தாரான்னு தெரியல. இவரோட சொந்தக்காரர், இவரோட மாமனா மச்சான யாரோ ஒருத்தர் வந்து ஏற்கனவே சினிமாவில் இருந்தவர் தான். ஸோ அந்த ஒரு இதில் தான் வந்திருக்காரு, ரெக்கமெண்டேஷன் தான் வந்திருக்காரு. ஒருவேளை இவர் ஆக்டிங் கிளாஸ் போனாரான்னு தெரியல. பட் ஆனால் அந்த எஸ்ஐயாக நடித்த அவர் வந்து இன்ஸ்பெக்டராக நடித்த அவர் வந்து அவ்வளோவா வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் வந்து சொல்லவே வேணும். நம்ம வந்து யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம், இப்படிலாம் கூட நடிக்க முடியுமான்னு. சிரிச்சுக்கிட்டே இருப்பார். சிரிச்சுட்டே இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே குழி தோண்டி புதைச்சிருவாப்புல நிறைய விஷயம். அதாவது இந்த பிரகாஷ் வர்மான்ற கேரக்டர் நடித்த அவர் தான். ஸோ பிரகாஷ் வர்மா அவர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு இன்ஸ்பெக்டர். அவர் வந்து பயங்கரமான கேரக்டர். மோகன்லால் வந்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த ஒரு தலைகணம் இல்லாமல் சாதாரண ஒரு ஆளாக வந்து நடிச்சிருக்காங்க. எல்லாம் தமிழ் சினிமாவில் நடக்குமான்ற சந்தேகம் தான். பட் ஆனால் அங்கே கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ஆளை நடிச்சிருக்காங்க. ஷோபனா வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து ஷோபனா காமிச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. முக்கியமாக பினு பாப்பு, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எஸ்ஐயாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து சூப்பராக நடிக்கும். மொத்தத்தில் படம் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் மோகன்லால் விட அந்த இன்ஸ்பெக்டர் தான் ஹீரோவாக எனக்கு தெரிஞ்சார். ஆக்டிங் அந்த வில்லத்தனம்லாம் பயங்கரமாக இருந்தது. சிரிச்சுக்கிட்டே நல்லவனாக இருந்து திடீர்னு வில்லனாக மாதிரிலாம் பயங்கரமாக இருந்தது. கடைசியாக என்ன நடந்தது, அவர் பையன் கிடச்சானா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. சூப்பராக இருந்தது படம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வாட்சபிள். 2 வாட்டி பார்க்குற அளவுக்கு அந்த அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அவ்வளோ பெரிய மசாலாலாம் இல்லை, நமக்கு அவ்வளோ வந்து ஒரு இது இல்லை. பட் ஒன்ஸ் வாட்சபிள் பார்க்கலாம். ஒரு டீசெண்டான ஒரு மூவி தான். எப்போவுமே தமிழர்களை கேவலமாக காட்டுவாங்க, பட் இந்த வேறு அப்படி காட்டல. அது ஏன்னு தெரில. ரொம்ப எதிர்ப்பெல்லாம் இப்போ பழைய படங்கள் நிறைய எதிர்ப்பு வந்ததுனால இது பண்ணாமல் விட்டாங்கன்னு தெரில. பட் இந்த வாட்டி எதுவுமே அந்த மாதிரி எதுவும் காட்டலை, அதுவே பெரிய விஷயந்தான். படம் நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் டைம் வாட்சபிள். அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலாம். டீசெண்டான ஒரு மூவி. குழந்தைங்களோட போய் பார்க்கலாம். ரொம்ப வல்கரான சீன்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப தத்ரூபமாக இருக்குது நிறைய. இந்த படம் வந்து போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 4.3 கொடுக்குறேன். தேங்க்யூ.